குஜராத் மாநிலம் வடோதராவில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் வகுப்பறை சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். குஜராத்தின் வகோடியா சாலையில் உள்ள ஸ்ரீ நாராயண குருகுல பள்ளியின் முதல் தளத்தில் அமைந்திருந்த வகுப்பறையின் சுவர் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு முதல்கட்ட சிகிச்சை வழங்கப்பட்டது. தற்போது அவரது உடல்நிலை தேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மதியம் 12:30 மணி அளவில் உணவு இடைவெளியின் போது இச்சம்பவம் நடந்ததாக பள்ளி முதல்வர் தெரிவித்துள்ளார். பள்ளி முதல்வர் ரூபால் ஷா இதுகுறித்து பேசியபோது, பலத்த சத்தம் கேட்டதை அடுத்து நாங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தோம். ஒரு மாணவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. மற்ற மாணவர்களை உடனடியாக வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றினோம் என்று பள்ளி முதல்வர் ரூபால் ஷா செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறியுள்ளார். மாணவர்களின் மிதிவண்டிக்காக ஒதுக்கப்பட்ட வாகன நிறுத்தும் இடத்தின் மீது சுவர் இடிந்து விழுந்ததால் பல சைக்கிள்களும் சேதம் ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார். வகுப்பறையின் சுவர் இடிந்த தகவல் கிடைத்ததும் வடோதரா தீயணைப்புத்துறை குழுவினர் பள்ளிக்கு வந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் வகுப்பறையின் சுவர் இடிந்து விழுந்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த பள்ளியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரி வினோத் மோஹிதே இதுகுறித்து பேசியபோது, சுவர் இடிந்து விழுந்தது தொடர்பாக பள்ளியிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. நாங்கள் சம்பவ இடத்திற்கு வந்தோம். 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. 10 முதல் 12 மாணவர்களின் சைக்கிள்கள் சேதமடைந்தன. சுவரின் இடிபாடுகளை நாங்கள் அகற்றினோம் என்று தெரிவித்துள்ளார்.